நீங்கள் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து உங்களுடைய 10th அண்ட் 12th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே உங்களுடைய இமெயில், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப உங்களுடைய இமெயிலை டைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் +1ல் பாஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். குவாலிஃபையிங் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஹெச்எஸ்சி, ஏன்னா நம்ம 12th முடிச்சிட்டோம். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சிபிஎஸ்சின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணுறதா தான் இருக்கணும். ஸோ அந்த பாஸ்வேர்ட்லேருந்து ஒரு கேபிட்டல் லெட்டர், அதுக்கப்புறமா ஸ்மால் லெட்டர்ஸ், அது மாதிரி மிக்சட் லெட்டராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுங்கிறது நீங்கள் மேலே டைப் பண்ண அதே பாஸ்வேர்டை கீழே கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் காட்டுறேன். பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும். அந்த நம்பரை இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு போகும். ஸோ இந்த பேஜுக்கு போகலை அப்படின்னா மேலே லாகின் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி, அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணதை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நேம் வந்து ஆல்ரெடி அங்கே மென்ஷன் ஆகிருக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் ஆல்ரெடி மென்ஷன் ஆகிருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருப்பீங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபாதர் நேம், அதுக்கப்புறமா உங்களுடைய மதர் நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணுறங்க. உங்களுடைய பேரண்ட்டோடைய ஃபோன் நம்பர் வந்து அதில் என்ட்ரு பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய மதர் டங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியன், அதனால் இந்தியன்னு டைப் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிந்துவா இல்லை கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு அதாவது ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே கொடுத்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் அப்படின்னா அந்த செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய வேறு எதனா நம்பர் இருந்தால் அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கிற ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து கீழே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கம்யூனிட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த கம்யூனிட்டின்றது உங்களுடைய கம்யூனிட்டி நேமை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிசியா எம்பிசியா அப்படின்றத அதில் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த கேஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து யார் அப்படின்றத என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்குமே ஆதார் இருக்கும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. இது முடித்தோடனே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக பின்கோடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக் அப்படின்றத போட்டுருங்க. இது போட்டு முடிச்சுட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜுக்கு போயிடும். ஸோ செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து நீங்கள் சீட் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்றத கேட்கும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன், உங்களுடைய அப்பா வந்து சர்வீஸ் மேனாக இருந்திருக்காங்க, இராணுவத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னா எஸ்ஸா நோவா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூஐடிலாம் கேட்பாங்க, அது என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோனா நோ கொடுத்துருங்க. நீங்கள் என்சிசிஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நீங்கள் இதில் ஒவ்வொரு இதுலேயும் எஸ்ஆர் நோ கொடுக்குறப்ப எஸ் கொடுக்குறப்ப அதுக்கான டீட்டெயில்ஸில் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பேஜுக்கு போயிடலாம். அதாவது நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேர்ட் பேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த தேர்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபாதர் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்றத இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய மதர் என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றதையும் இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய
ஃபாதர் அண்ட் மதர் அவங்களுடைய ஆனுவல் இன்கம் என்ன அப்படின்றத இதில் டைப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும். ஸோ அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அவங்களுக்கு தருவாங்க. ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4th ஆப்ஷனுக்கு போயிடும் நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த பிறகு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய +2 ஸ்கூலை பற்றி, அதாவது ஸ்கூலை பற்றி சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அதில் என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ உங்களுடைய ஸ்கூல் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதா இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா சிபிஎஸ்சியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம அந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுறது பட்சத்தில் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கூல் வந்து கார்ப்பரேஷனில் இருக்கா இல்லை முனிசிபாலிட்டியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை டைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேவ் யூ ஸ்டடி 6th to 12th இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னா கவர்மெண்ட் எய்டடில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஆஃப் ஸ்டடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6th to 12th வரைக்கும் நீங்கள் படித்த ஸ்கூலோடைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ 6th ஸ்டாண்டர்டு நீங்கள் எந்த இயர் படிச்சிங்களோ அதில் இருந்து 12th ஸ்டாண்டர்டு என்ன இயர் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளாஸஸுமே நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இது செலக்ட் பண்ணாலே நெக்ஸ்ட்டு எல்லாமே ஃபில் ஆகிடும். அப்படி ஃபில் ஆகலாம் நீங்கள் எல்லாத்துலேயுமே டச் பண்ணி ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கூல் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது எந்த பிளாக்கில் இருக்குது அப்படின்றதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்ற இருக்கிற இடத்துல கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள். அப்ளை 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் அப்படின்னா நீங்கள் 6th என்ன ஸ்கூல் படிச்சிங்களோ அது அந்த செக் பாக்ஸில் எழுதிட்டு மேலே உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா அது 6th to 12th எல்லாமே ஃபில் ஆகிடும். நம்ம திரும்ப அந்த பேரை டைப் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மீடியத்தில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத இந்த செக் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லை கவர்மெண்ட் எய்டடா அப்படின்றத இந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா, அதாவது இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் செலக்ட் பண்ணி முடித்தோடனே கீழே சேவ் அண்ட் கண்டினியூன்னு இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்து முடித்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா 5th பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ 5th பேஜில் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், அதாவது நம்ம 12th ஹெச்எஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம முடிச்சிட்டோம். அதனால் டிஎன்ஹெச்எஸ்சின்னு போட்டுருங்க. அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்றது தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணாலே செகண்ட் ஒன்று செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் ஷீட் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அதில் இருக்கிறது அதில் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி ரோல் நம்பருங்கிறது நீங்கள் ரிசல்ட்டு பார்க்குறதுக்காக டைப் பண்ண நம்பர், அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு குவாலிஃபைடு இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ 2025 தான் நம்ம பாஸ் அவுட் ஆனோம். ஸோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஹெச்எஸ்சி குரூப் வந்து ஹெச்எஸ்சி அகாடமிக்கா இல்லை ஹெச்எஸ்சி ஒகேஷ்னலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஹெச்எஸ்சி அகாடமிக் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒகேஷ்னல் அப்படின்றது தொழில் சார்ந்த படிப்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ உங்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்லேயே இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் டைப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய குரூப் கோடு, அதாவது நீங்கள் வந்து 12th என்ன குரூப் எடுத்தீங்களோ அதை இதில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராப் டவுன் பாக்ஸில் நீங்கள் வந்து 12th என்ன மீடியமில் படிச்சிங்க, தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஎம்ஐஸ் நம்பர் உங்களுடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லைனா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். ஸோ இஎம்ஐஸ் ஐடின்றது சேம் தான். அதை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. இஎம்ஐஸ் ஐடி இல்லை அப்படின்னா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து நீங்கள் காரணம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இதில் வந்து கேட்பாங்க. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு இருக்கிற இந்த சர்டிஃபிகேட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மார்க்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜில் என்னென்ன படிச்சிருக்கீங்க,
ஃபார் எக்ஸாம்பிள் இதில் தமிழ் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 சப்ஜெக்ட் இருக்கிறது வந்து உங்களுடைய கோர் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பிஸ்னஸ் மேக்ஸு, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி 4 கோர் சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை நீங்கள் கீழே உள்ளதில் டைப் பண்ணணும். மேலே உள்ளதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ ரோல் நம்பருங்கிறது உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் அப்போ நீங்கள் பார்த்த அந்த நம்பரை தான் இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு அது வந்து எந்த மந்தில் நடந்துச்சு அப்படின்றத இதில் வந்து ஒவ்வொரு ட்ராப் டவுன் பாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி அது எந்த இயரில் முடிஞ்சது அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே மார்ச் 2025 தான் வந்திருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே 100 தான். ஸோ 100ன்னு எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டைன்டு மார்க்குன்னு இருக்கும். ஸோ அப்டைன்டு மார்க் தான் நம்ம எடுத்த மார்க்கு. ஸோ நீங்கள் எடுத்த லாங்குவேஜ் மார்க்கு ஃபஸ்ட்டு 2 காலத்தில் ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உள்ள ஒவ்வொரு காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உள்ள ஒவ்வொரு ரோலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்டுடைய மார்க் வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்டில் 1 தான் இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 6th பேஜ் இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங். உங்களுடைய காலேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கை போட்டுட்டு கீழே வந்து கோர்ஸ் நேம் இப்போ பிகாமாக இருக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். அது மாதிரி நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இந்த கோர்ஸ் நேமில் போட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் காலேஜ் நேம் போட்டிங்கன்னா இன்னும் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்ட்ரிக் வந்து நம்ம சென்னைன்னு கொடுத்துட்டு கோர்ஸ் நேமில் பிகாம் இல்லைனா பிஏ எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரசிடென்சி காலேஜ். நான் வந்து சென்னை இல்லைனா கோயம்புத்தூர் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை இது வேணாலும் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை கோர்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை டிகிரி வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த செலக்ட் அப்படின்னு இருக்கிற ஒவ்வொரு செக் பாக்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா அது 1, 2 அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஆகும். ஸோ எதுக்காக அந்த மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த மார்க்குக்கு நீங்கள் இந்த பிரான்ச்சை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அட்மிஷன் கிடைக்கும். ஸோ நான் இங்கே பிரசிடென்சி காலேஜில் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணுறேன், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால். ஸோ அது வந்து சாய்ஸ் ஆர்டர் 1 அப்படின்ற மாதிரி மாறிவிடும். எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கவனமாக சாய்ஸ் கொடுக்கணும். இது நீங்கள் சாய்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு பேமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ போயிடும். ஸோ இந்த ப்ரிவ்யூவில் நீங்கள் கொடுத்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடித்தோடனே 8th பேஜ் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போயிடும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ₹2 வாங்குவாங்க. இதுவே நீங்கள் அதர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்களாக இருந்தால் ₹50 வாங்குவாங்க. ஸோ இதில் நீங்கள் கனரா பேங்க் இல்லைனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இல்லைனா HDFC இதில் 3த்தில் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ நம்ம கனரா பேங்க்குன்னு கிளிக் பண்ணிவிட்டு பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து கியூஆர் கோட் இருக்கும். இதை வந்து நீங்கள் வேறு மொபைலில் ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம். இல்லைனா கீழே வந்து யூபிஐ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணியும் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா அந்த கார்டு நம்பரை போட்டு கூட நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சுட்டு 9th பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இதுக்கு ஃபில் பண்ண எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு கவுன்சிலிங் அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது கூட சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். அது எல்லாமே டீட்டெயிலாக அந்த பிரிண்ட் அவுட்லேயே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் சாஃப்ட் காப்பியாக உங்கள் மொபைலில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே உங்களுடைய எல்லா சர்டிஃபிகேட்டையுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கு வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இமேஜை. நீங்கள் இமேஜாகவும் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃபாகவும் அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இமேஜாக அப்லோட் பண்ணுறதா இருந்தால் 150 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அது ஜேபிஜி இல்லைனா ஜேபிஇஜின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இல்லைனா சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுவும் இமேஜாக இருக்கலாம், ஜேபிஜியாகவும் இருக்கலாம், ஜேபிஇஜியாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபார்மேட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஸ்க்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு கேட்டிருக்கு. அந்த அப்லோட் ஆப்ஷனில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல் தான். 12th மார்க் ஷீட் அதாவது ப்ரொவிஷ்னலாக உங்களுக்கு இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி. டிசி உங்கள்கிட்ட இருக்குன்னா ஓகே, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுன்றது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நான் சொன்ன மாதிரி அந்த 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற அந்த இதை வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட் ஆஸ் யூஷுவல் அதே தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் 20 கேபிலேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ தான். இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ. ஸோ நீங்கள் காலேஜ் கவுன்சிலிங் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுமோ அப்படின்றத இந்த டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன்லேயே இருக்கும். ஸோ அதை ஒரு தடவை நல்லா நீங்கள் ரீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.